Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தங்கம் தென்னரசு அவர்கள் கிருஷ்ணகிரி போகும்போது அங்க இருக்கின்ற தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நாங்க தெலுங்குல பாடங்களை படிக்கும்போது தமிழ்நாடு அரசு பாடப்புத்தகங்களை தெலுங்கில் படிக்கலாம் என்று கூட சொல்லி ஒரு உத்தரவு போட்டதாக செய்தி இருக்கு. இன்ஜினியரிங் படிக்கின்ற ஃபைனல் இயர் படிக்கின்ற மாணவர்கள் வெளிநாட்டுக்கு படிக்க போனா ஜெர்மனோ, ரஷ்யனோ, பிரெஞ்சோ படிக்கலாம். அதற்கு கூட நீங்க காலேஜில் அனுமதிக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஜீவோ இருக்கு. நாம வேறு மொழி படிப்பதற்கு எந்த தடையும் போடல. முதல்ல அதே மாதிரி 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புகளுக்கு நீங்க ஸ்கிரீன் டெஸ்ட் எடுக்கணும். பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை மக்கள் கீழே இருக்கவங்க முதல் தலைமுறையா படிக்க வர்றவங்களை நீங்க தடுக்கின்ற வேலையை செய்யுதுன்னு நம்ம சொல்றோம். மத்திய அரசாங்கத்துடைய ஊழியர்களை தமிழ்நாடுகளுக்கு வட இந்தியாவிலிருந்து இறக்குமதி பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா மக்கள் தத்தளிக்கணும். ஹிந்தி தெரிஞ்சாதான் அவருடைய தினசரி வாழ்க்கையில் கஷ்டமில்லாம இருக்கிற இடத்துக்கு கொண்டு வர நடத்துறாங்க. தேர்தல் நிக்கட்டும், தேர்தலில் முன் வைக்கட்டும், வாக்குறுதியா முன் வைக்கட்டும், தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கட்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியை 3ஆம் மொழியாக கொண்டு வருவோம், எல்லோருக்கும் இந்தியை படிக்க வைப்போம்னு சொல்லி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கட்டும். மக்கள் வாக்களிப்பாங்கல்ல. மக்கள் விரும்புனாங்கன்னா திமுக அரசு கண்டிப்பா திமுகவும் அதிமுகவும் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தனியார் பள்ளிகளில் இருப்பதை போல பல மொழிகளை படிக்கும் வாய்ப்பு அரசு பள்ளிகளில் இல்லை. அதனால் மும்மொழி கொள்கை வேண்டும், தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. பாஜக, இங்கே இருக்கிற பாஜகங்களும் அதான் வலியுறுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு மொழிகளை படிப்பதற்கு தடை கிடையாது. நீ எந்த மொழி வேணுமானாலும் படிக்கலாம். அரசாங்கம் நீங்கள் மொழிகளை படிக்கக்கூடாது, ஹிந்தி படிக்கக்கூடாது, வேறு மொழிகளை நீங்கள் படிக்கக்கூடாதுங்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஒன்று. இரண்டாவது, இந்தி மொழியை நம்ம 3ஆம் மொழியாக மும்மொழி கொள்கையாக எதிர்க்கிறோமே ஒழிய இந்தி மொழி படிப்பதை தமிழக அரசு தடுக்கலை. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் சென்னையில் இருக்கின்ற இந்தி பிரச்சார சபா. 1918க்கு அப்புறம் மகாத்மா காந்தி காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பிரச்சார சபாவில் 9 லெவல் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா அங்கு இந்தி படிப்பவர்கள் இருக்கிறார்கள். அதை யாரும் தடுக்கலை. இப்போது சமீபத்தில் கூட பாஜக தலைவர் சொன்னார், 50 லட்சம் தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவர்களில் 30 லட்சம் பேர் ஹிந்தி படிக்கிறாங்க. அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்கள் கேள்வியும் அதை ஒட்டி தான் இருக்குது. அதற்கு கூட அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, தனியார் பள்ளிக்கூடங்கள் இல்லை, 58,000 பள்ளிக்கூடங்களில் தனியார் பள்ளிக்கூடங்கள் 12,690 இருக்கின்றன. அதில் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் 1,835. வெறும் 3 விழுக்காடு மட்டும்தான் இந்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள். அங்கு கூட இந்தி படிக்க வேண்டும் என்று கட்டாயம்லாம் கிடையாது. இரண்டாவது, இந்தியை திணிப்பது என்பது வேறு, இந்தியை படிப்பது என்பது வேறு என்று பல்வேறு தலைவர்கள் பதில் சொல்லிட்டாங்க. நீங்கள் திணிக்கிறதான் எதிர்க்கிறமே ஒழிய படிக்கிறது இல்லை. ஒன்று. சமீபத்தில் கூட தங்கம் தென்னரசு அவர்கள் கிருஷ்ணகிரி போகும்போது அங்கே இருக்கின்ற தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நாங்கள் தெலுங்கில் படிக்கணும், ஏன்னா தமிழ்நாடும் ஆந்திராவும் பார்டர், நாங்கள் தெலுங்கில் பாடங்களை படிக்கும்போது தமிழ்நாடு அரசு பாடப்புத்தகங்களை தெலுங்கில் படிக்கலாம் என்று கூட சொல்லி ஒரு உத்தரவு போட்டதாக செய்தி இருக்குது. பொன்முடி அவர்கள் உயர்கல்வி அமைச்சராக இருந்தபோது இன்ஜினியரிங் படிக்கின்ற ஃபைனல் இயர் படிக்கின்ற மாணவர்கள் வெளிநாட்டுக்கு படிக்க போனால் நீங்கள் ஜெர்மனோ, ரஷ்யனோ, ஃப்ரெஞ்சோ படிக்கலாம். அதற்கு கூட நீங்கள் காலேஜில் அனுமதிக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஜீவோ இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் வேறு மொழி படிப்பதற்கு எந்த தடையும் போடலை. முதல்ல வேறு மொழி, எந்த மொழி வேணுமானாலும் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம், அது தடை கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எங்கே பிரச்சனை வந்துச்சு, இந்த மும்மொழி புதிய கொள்கை, கல்விக் கொள்கை, அதாவது PM ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு கல்விக்கான ஃபண்டை கொடுப்போம்னு சொல்லி ஒன்றிய அரசு முரண்டு பிடிச்சதுனால பிரச்சனை. 2 விஷயம் இருக்குங்க. இந்த புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று தனியாக வச்சுக்கோங்க. ஏற்கனவே 2018 ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்னன்னா அனைவருக்கும் கல்வி. இது ஏற்கனவே தமிழ்நாட்டில்
அனைவருக்கும் கல்விங்கிற திட்டம் ஏற்கனவே வந்து விட்டது. இந்த அறிவொளி இயக்கம் வரும்போதே நம்ம அனைவருக்கும் கல்வியை கொண்டு வந்துட்டோம். சொல்லப்போனால் தென்னிந்திய மாநிலங்கள் இதில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காங்க. நம்ம வந்து இப்போ எழுத்தறிவில் பார்த்தீங்கன்னா 80 விழுக்காடுக்கு மேலே இருக்கோம். ஆனால் பீகார் போன்ற மாநிலங்களில் 40-45 விழுக்காடு இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக மாநிலங்கள் இந்த ஆரம்ப கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை அடிப்படையாக கொண்டு 2018 இந்த சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் அடிப்படையில் 60 விழுக்காடு ஒன்றிய அரசுடைய ஃபண்டும் 40 விழுக்காடு மாநில அரசுடைய ஃபண்டும் வைத்து இந்த ஆரம்ப கல்வியான விஷயங்களை அமுல்படுத்தணும். அதாவது இல்லம் தேடி கல்வி போன்ற விஷயங்களை கூட இந்த திட்டத்தின் தான் செஞ்சாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இது வந்து எல்லோருக்கும் கல்வியை கொண்டு வரணும் அப்படின்னு. அப்போ எல்லோருக்கும் கல்வியை கொண்டு வரக்கூடிய அந்த ஸ்கீம் வந்து 2018 அமுல்படுத்தப்பட்டு அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது. சொல்லப்போனால் ஆரம்பத்தில் கூட 2018 2656 கோடி ஒதுக்குனாங்க ஒன்றிய அரசாங்கம். அதில் ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு 1593 கோடி, தமிழ்நாடு அரசுடைய பங்களிப்பு 1063 கோடி. இதன் அடிப்படையில் தான் இந்த 2024-25க்கு 3586 கோடியை தமிழ்நாட்டுக்கு என்று ஒதுக்கியிருக்காங்க. அதில் ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு 2152 கோடி, மீதம் இருப்பது தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு. இந்த 2152 கோடியை நாங்கள் தரமாட்டோம் என்று கல்வி அமைச்சர் சொல்கிறார். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் என்ன சொல்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம், நியூ எஜுகேஷன் பாலிசி, அது அவங்க திட்ட பிரகாரம் PM ஸ்ரீ, அதில் நீங்கள் கையெழுத்து போட்டால்தான் நாங்கள் இந்த ஃபண்டை கொடுப்போம். அதான் பிரச்சனையான ஆரம்பம். தமிழ்நாடு அரசாங்கம் என்ன கேட்குறாங்க, இந்த சமக்ரா சிக்ஷா அபியான் என்பது தனி சிஸ்டம், இந்தியா முழுவதும் அமல்படுத்திட்டு இருக்கீங்க, அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கொள்கையின் அடிப்படையில் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்காங்க. தமிழ் மொழி தாய்மொழி தான் எங்களுக்கு, இணைப்பு மொழி ஆங்கிலம் எங்களுக்கு போதுமானது. இது 3ஆம் மொழியை நீங்கள் கற்றுக்க வேணான்னு சொல்லலை, கற்றுக்குங்க. ஆனால் மும்மொழி கொள்கை எங்களுக்கு கிடையாது, கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற அந்த இது எங்களுக்கு கிடையாது. இப்போது இந்தியா தமிழ்நாட்டில் இந்திக்கு நம்ம எதிர்ப்பு, இந்தி மொழியை நம்ம வெறுக்கிறோன்னா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த இந்தி பிரச்சார சபா கிட்டத்தட்ட 1920 இருக்குதுல்ல, அங்கே எத்தனையோ பேருக்கு வந்து கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம தடுத்திருப்போமே, தடுக்கலை. இரண்டாவது சொல்லப்போனால் நாம் இந்தியை கற்றுக்கொள்வதற்கு தடையே நம்ம போடலை. இப்போ எத்தனையோ பேர் அங்கே வேலைவாய்ப்புக்காக போகிறவங்க கற்றுக்குறாங்க, வேறு மொழிகளை கற்றுக்குறாங்க. நம்ம திணிப்பதை தான் தடுக்கிறோம், அதுதான் முக்கியமானது, இவர்கள் சொல்வது போல் அல்ல. அப்போ இந்த மும்மொழி கொள்கை, அதாவது இந்த புதிய கொள்கைகளை ஏன் நம்ம எதுக்குறோம்? அவங்க சொல்கிறாங்கல்ல, தமிழ்நாடை தவிர எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ கல்வி அமைச்சர் தானே சொன்னார், தமிழ்நாடு தான் வந்து அடம்பிடிக்கிறாங்க. அது என்ன பிரச்சனை? நம்ம ஏற்கனவே இங்கே வந்து தாய்மொழி கல்விங்கிற விஷயத்தை முக்கியப்படுத்துகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கையிலேயே தாய்மொழி தான் பண்ண போகிறோன்னு. அதெல்லாம் பிரச்சனை. 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு தேர்வு நடத்த வேண்டும் என்று சொல்கிறது புதிய கல்விக் கொள்கை. நம்ம என்ன சொல்கிறோம், 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு சொல்கிறோம், அனைவரும் தேர்ச்சின்னு சொல்கிறோம். திமுக காலத்தில், அதாவது திமுகவுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்தில் கொண்டு வந்த திட்டம் என்னென்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ். அதன் மூலமாக என்ன சாதிக்கலை? இப்போ நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கோங்க, ஏன் இப்போ நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்விக் கொள்கையில் தான் நம்ம வந்து சாதிச்சிருக்கோம். மற்ற வட இந்திய மாநிலங்களை விட நம்ம வந்து கல்வி அறிவில் மேலோங்கி இருக்கிறோம். அதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்குல்ல. அப்போ இந்த கல்விக் கொள்கையில் தான் நம்ம இதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்கிறது. இதனுடைய கல்வி வளர்ச்சியும் உயர்ந்திருக்குல்ல. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சிஸ்டத்தை நீங்கள் இந்தியா முழுவதும் கொண்டு போங்கன்னு சொல்கிறோம். ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது இந்த RSS உடைய சித்தாந்தம் வந்து பொறுத்தவரை எப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேரடியாக திணிச்சாங்க. உதாரணத்துக்கு ராஜாஜி காலத்தில் உங்களுடைய குலக்கல்வி திட்டத்தை நேரடியாக திணிச்சாங்க, அதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு, அதனாலே ஒரு ஆட்சி போச்சு. இப்போ என்ன வர்றாங்க, இப்போ இந்த 8ஆம் வகுப்பில் வந்து படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு நீங்கள் வந்து தொழிற்கல்வியை கற்றுக் கொடுங்க 9ஆம் வகுப்புலன்னு சொல்லி வர்றாங்க, அதுக்குள்ளே வர்றாங்க புதிய கல்விக் கொள்கையில். அதே மாதிரி 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுக்கணும். அப்போ பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை மக்கள், கீழே இருக்கவங்க, முதல் தலைமுறையாக படிக்க வர்றவங்களை நீங்கள் தடுக்கின்ற வேலையை செய்யுதுன்னு நம்ம சொல்கிறோம்.
இதான் இங்கே பிரச்சனை. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை வச்சு திமுக அரசியல் செய்யுது அப்படின்னு பாஜக குற்றச்சாட்டு வைக்குது. இன்னொன்று, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தனியார் பள்ளிக்கு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய அபாண்டமானது. ஏன்னா தனியார் பள்ளிகள்லாம் இவங்க அந்த அளவுக்கு வச்சுருக்கிறாங்க. பாஜக எப்பவுமே அவங்க செய்கிறத வந்து மற்றவங்க மேலே பழிய போடுறது. இப்போது நீட்டுங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு தெரியுமா? அது யாருக்கு லாபத்தை கொடுக்குது? நேரடியாக தமிழ்நாடு அரசு நீட்டை எதிர்க்கிறோம், நம்ம எல்லோரும் எதிர்க்கிறோம். 12ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் எடுத்து மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க. தமிழ்நாடு அதிகமான மருத்துவர்களை இந்தியாவுக்கு கொடுத்துருக்கிறது, திறமையான மருத்துவர்களை கொடுத்துருக்கிறது. ஆனால் நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதில் ஊழல் செய்து அல்லது கோச்சிங் சென்டருக்கு போக வைக்கின்ற பெரும் பணத்தை சம்பாதிக்கின்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தது யார்? கொண்டு வந்து இன்றைக்கி பண்ணுறாங்க. அதில் ஏழை எளிய மக்கள் போய் படிக்க முடியுதா? முடியலை. அப்போ இந்தியை எதிர்ப்பதன் மூலமாக இங்கே தமிழ்நாட்டில் என்ன லாபம் நமக்கு கிடச்சிட போகுது? நீ ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க. இந்தியை வந்து ஏழை எளிய மாணவர்கள் படிக்காமல் திமுக அரசு தடுக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. நான் என்ன கேட்குறேன், இந்தியை எங்கு வேண்டுமானாலும் படிக்கலாம். இந்தியை மட்டுமல்ல, எந்த மொழியை எங்கு வேண்டுமானாலும் படிக்கலாம். அதை யாரும் தடுக்க போகிறதில்லை. அதுக்கு தான் இந்த இந்தி பிரச்சார சபாங்கிற உதாரணத்தை சொன்னேன். இரண்டாவது, இந்தி மட்டுமல்ல, அனைத்து மொழிகளையும் படிப்பதற்கும் இங்கே தடை கிடையாது. அனைத்து மொழிகளையும் படிப்பதற்கு இங்கே தடை கிடையாது. அந்த உதாரணத்தையும் சொன்னேன். என்ன பிரச்சனை இப்போ யாருக்கு இதில் நஷ்டம்? இந்தியை திணிப்பதில் நாம் தடுக்கிறோம் என்பது தான் அவங்களுக்கு பிரச்சனையே. நீங்களா இந்தின்னு சொல்லிக்கிறீங்க, நாங்கள் வந்து பட்டியலில் உள்ள எல்லா மொழியும் சொல்கிறோம், நாங்கள் படிச்சுக்கிறோன்ற. நீங்கள் இந்தியை மட்டும்தானே படிக்கக்கூடிய வேலையை பண்ண வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் மும்மொழி கொள்கை கொண்டு வர நோக்கமே வேறு ஏதாவது தெலுங்கு படிக்கிறதுக்கு நாங்கள் தடையாக இருக்க போகிறோம்னு சொல்கிற விஷயம் இல்லையே. நீங்கள் கிருஷ்ணகிரியில் இதை வந்து தெலுங்கு மீடியமே தமிழக அரசு நடத்துது, உருது மீடியமே தமிழ்நாட்டில் இருக்கு, உருது பேசக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, தெலுங்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, தெலுங்கு மீடியம் இருக்கிறது. அது பிரச்சனை இல்லை. இப்போ வட இந்தியாவில் மும்மொழி கொள்கைன்னா எந்த மொழியை கற்றுக் கொடுப்பீங்க? அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குஜராத்லேயோ மற்ற மாநிலங்கள்லையோ 2 மொழி கொள்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன்னா, 3வது மொழியோ 4வது மொழியோ ஏன் 3 மொழியோடு நிப்பாட்டுறீங்க? எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் யாரும் படிக்கலான்னு ஒரு கொண்டு வாங்க, அது பிரச்சனையே இல்லையே. நாம் மொழிகளுக்கு எதிரானவர்கள் அல்ல, மொழியை திணிப்பதற்கு எதிரானவர்கள் தான் சொல்கிறோம். நீங்கள் அரசு விஷயங்களில் நீங்கள் ஒரு இந்தியை திணிக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு வர்றோம். நீங்கள் இந்தியை திணிப்பதன் மூலமாக இதை நீங்கள் வந்து இந்தியை வந்து தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் என்ன செய்ய பார்க்குறீங்க? அரசு மொழியாக்க முயற்சி பண்ணுறீங்க. இன்றைக்கி பாருங்களேன், தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி வங்கிகளில் பாருங்களேன், இந்தி பேசக்கூடியவர்களை இன்றைக்கி வந்து நியமித்து வச்சுருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலுடைய குக்கிராமத்துக்கு போங்க, அங்கே இருக்கின்ற ஒரு வங்கியில் வட இந்தியாவை சார்ந்த ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவருக்கு தமிழே தெரியாது. இது அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா? இந்த சிரமங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் ஹிந்தி கற்றுக்குங்க. புரியுதா? முன்னாடி இந்த வேலைக்கு வருகிறவர்கள் ஒரு பிரச்சனை இல்லை, நமக்கு இல்லை. அவன் வந்து இங்கே உள்ளதை கற்றுக்கிட்டு போயிட்டான், அவனுக்கு தேவை வேலை. ஆனால் நடைமுறையில் இருக்கின்ற விஷயங்கள், வங்கியாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், அரசு நிலையங்கள், அரசு நிறுவனங்களில் ஹிந்தி பேசக்கூடியவர்களை இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. இப்போது முன்னாடி அப்படி கிடையாது, ரொம்ப கிடையாது. அவர்கள் வந்து என்னென்னா இப்போ தமிழ் அவங்க கற்றுக்கிறது கிடையாது, அவங்க ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. நீங்கள் வங்கிகளுக்கு போனால் அங்கே இருக்கின்றவர்கள் வந்து வாடிக்கையாளர்கள் ஹிந்தியில் பேசுகிறான். அப்போ வாடிக்கையாளர்கள் முழிக்கிறாங்க. அப்போ என்ன எண்ணம் வருதுன்னா, அப்போ நம்ம குழந்தைகள் ஹிந்தி கற்றுக்கொண்டால் தான் இதை சமாளிக்க முடியும். இனி நாம் கற்றுக்கொள்ளலை, நம்முடைய அடுத்த தலைமுறை ஹிந்தி கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ஊழியர்கள்ட்ட பேச முடியும். இப்போ இங்கே இருக்கின்ற ரயில்வேயில் போய் ஒரு டிக்கெட் எடுக்க முடியல, போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு டெலிகிராம் பண்ண முடியல, வங்கியில் போய் பணப்பரிமாற்றம் பண்ண முடியல. அப்போ வந்து ஹிந்தி தெரியணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இது ஒரு வகையான யுத்தம் தான். தமிழ்நாட்டில் இது வந்து இந்த இந்தி போராட்டம் என்பதை வந்து வேறு வடிவத்துக்கு பாஜக கொண்டு போயிருக்காங்க. எப்படி வடிவம்னா, ஒன்று வந்து புதிய கல்விக் கொள்கை மூலமாக அரசை நிர்பந்திக்கின்ற வேலையை பண்ணுறாங்க. நான் ஃபண்டு கொடுக்க மாட்டேன் இடத்துக்கு வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க,
இந்த சமக்ரா சிக்ஷா அபியானுக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதை அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ இதில் நீங்கள் கையெழுத்திட்டால்தான் அப்படின்னு வந்துட்டாங்க. இரண்டாவது, மத்திய அரசாங்கத்துடைய ஊழியர்களை தமிழ்நாடுகளுக்கு வட இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, மக்கள் தத்தளிக்கணும், ஹிந்தி தெரிஞ்சாதான் அவர்கள் அவருடைய தினசரி வாழ்க்கையில் கஷ்டமில்லாமல் இருக்கிற இடத்துக்கு கொண்டு நகர்த்துறாங்க. அப்போ இதன் மூலமாக ஒரு 2 யுத்தங்கள் போயிட்டுருக்கு. இப்போ ஒன்று பணம், இன்னொன்று நடைமுறை சிக்கல். இப்போ 2 நடந்து கொண்டு இருக்கிறது. மொழி கற்றுக்கிறதுல பிரச்சனை இல்லைங்க. இப்போ நம்ம ஆட்கள் போய் இப்போ பாம்பேயில் போய் வேலை பார்க்குறான், அவங்கள விட நம்ம ஆட்கள் போய் நல்லா ஹிந்தி பேசுவான். மும்பையில் போய் பாருங்கள். இப்போ வெளிநாடுகளில் இருக்கின்ற அரபு நாடுகளில் இருக்கின்றவர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ஹிந்தி மட்டும் இல்லை, அங்கே இருக்கின்ற அரபு மொழியை பேசுகிறாங்க. இப்போ பல்வேறு நாடுகளில் போய் அந்த மொழிகளை பேசுகிறாங்க. அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லையே. நீங்கள் திணிப்பதையும் இந்தியா முழுவதும் ஒரே மொழி தான், ஒரே நாடு ஒரே மொழிங்கிற அந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ளே தமிழ்நாடு வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க. அதற்கு நீங்கள் ஒரு யுத்தத்தை நடத்துகிறீங்க. இறுதியான யுத்தம் என்பது உங்களுக்கு நான் ஃபண்டே கொடுக்க மாட்டேன், அது எவ்வளோ பெரிய மோசடிங்க. உங்களுக்கு நான் பணமே கொடுக்க மாட்டேன், அது யார் விட்டு பணம்? அதைத்தான் இன்றைக்கி எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ நாங்கள் பணத்தையே கொடுக்க மாட்டேன், நீங்கள் கல்விக்கு கொடுக்க மாட்டேன். எந்த கல்வி சிஸ்டத்தில் தமிழ்நாடு மேலோங்கி இருக்குது? இந்த புதிய கல்விக் கொள்கை இங்கே வருவதற்கு முன்பிலிருந்து தமிழ்நாடுக்கென்று ஒரு கல்விக் கொள்கை இருக்குல்ல, அதில் நம்ம மேலோங்கி இருக்கமா இல்லையா? இந்தியாவை எடுத்துக்கோங்க சார். இன்றைக்கி லிட்ரஸி ரேட்டில் கேரளாவும் தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஆந்திராவும் அந்த டாப் 10 இருக்காங்களா இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் டாப் 5 இருக்காங்க. அப்போ எந்த சிஸ்டத்தில் நம்ம இதை மேலோங்கி இருக்கோம்? அப்போ எது உயர்ந்திருக்கிறது? நீங்கள் இதுவரைக்கும் எதை நீங்கள் எந்த ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீங்களோ அதில் நீங்கள் தோற்று போயிருக்கீங்க. அப்போ நியாயப்படி பார்த்தால் தென்னிந்தியாவுடைய அந்த கல்விக் கொள்கையை நீங்கள் வட இந்தியாவை கொண்டு போயிருக்கணும். அதானே உண்மை. ஆனால் நீங்கள் என்ன மாற்றமாக சொல்கிறீங்க? இந்தியை படிக்காதனால் வேலை இழப்பு ஏற்பட்டது. எங்க இன்றைக்கும் சொல்கிறேன், வட இந்தியாவிலேருந்து வேலைக்காக இன்றைக்கி தென்னிந்தியா வர்றாங்களா, இல்லை தமிழ்நாட்டிலேருந்து வட இந்தியாவுக்கு போகிறாங்களா? நீங்கள் புள்ளி வரது சொல்லுங்கள். ஒவ்வொரு சின்ன வேலைக்கும் இன்றைக்கி வட இந்தியாக்காரங்க பீகார்லேருந்தும் உத்தரப்பிரதேசிலேருந்தும் இன்றைக்கி வேலை பார்த்துட்டு இருக்கான். பெரும் பணக்காரர்கள் இருக்கின்ற குஜராத் ராஜஸ்தான் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூலமுடுக்கெல்லாம் கடை வச்சுருக்கான். நியாயப்படி அவன் தாங்க தமிழை கற்றுக்கணும். இங்கே பிழைக்க வந்தவங்க இந்த மொழியை கற்றுக்கணும்ல. ஆனால் நாம் ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி. அப்போ நீங்கள் இங்கே வந்துக்கிட்டு இங்கே ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு எங்களை நீங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வது என்பது இது மிகப்பெரிய ஒரு மோசடி. அதைத்தான் அரசு பல்வேறு வகையில் முயற்சி பண்ணுறாங்கன்ற. இவர்களை விட அப்பன்களையே தமிழ்நாடு பார்த்து விட்டது. இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம்லாம் எப்படி வலுவாக இருந்தது தமிழ்நாட்டில்ங்கிறது இவர்களுக்கெல்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட போராட்டத்தை பார்த்து விட்டோம். இப்போ இவர்கள் இப்போ எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம போராட்ட காலத்தில் இருந்தோம், போராட்டத்தை காமிச்சோம், அவங்க தடுக்கப்பட்டது வரல. ஆனால் இன்றைக்கி எப்படி வந்துட்டாங்க? நம்மளை நசுக்கிற வேலையை பார்க்குறாங்க. நமக்கு கொடுக்கின்ற ஃபண்டிலிருந்து, நமக்கு கொடுக்கின்ற வசதி வாய்ப்புகளிலிருந்து எல்லா வகையிலையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அடுத்து எதுக்கு வருவாங்க தெரியுமா? ஜிஎஸ்டியுடைய பங்களிப்பை கூட நாங்கள் தரமாட்டோம் இடத்துக்கு வருவோம். ஆந்திரா, திரிபுரா இந்த மாநிலங்கள் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு பேரிடர் நிவாரண நிதி விடுவிச்சாங்க. அதில் தமிழகம் பேர் இல்லை. இப்போ இந்த இது வந்துருச்சா? இப்போ கடந்த 2023 நடந்த புயல், 24 புயல் ரெண்டுக்குமே நம்ம கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு மேலே கேட்டோம், ₹1 கொடுக்கல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆந்திரா தெலுங்கானா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஆந்திராவை பொறுத்தவரை சந்திரபாபு நாயுடு இல்லைன்னா ஆட்சி கிடையாது, கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்கல. அப்போ எங்கே வர்றாங்க? பணத்தை நிறுத்தணும். ஒரு வீட்டை காலி பண்ணணுன்னா முதல்ல என்ன செய்வாங்க? அந்த வீட்டுக்கு போகிற தண்ணி பைப்பை நிப்பாட்டுவாங்க இல்லையா? அடுத்து கரண்டை கட் பண்ணுவானுங்க. தண்ணியை கட் பண்ணுவானுங்க, அப்புறம் கரண்டை கட் பண்ணுவாங்க. அது மாதிரி நமக்கு கொடுக்குன்ற அந்த ஃபண்டை நிப்பாட்டுறாங்க. அடுத்து ஜிஎஸ்டியை நிப்பாட்டுவாங்க. இப்போ ஏற்கனவே இந்த கொடுக்குற இந்த சமக்ரா சிக்ஷா அபியானுக்கு கொடுத்த ஃபண்டை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்படி நமக்கு கொடுக்குற ஃபண்டை நிப்பாட்டினா எங்கே போய் நிற்கும்? தனித்தமிழ்நாட்டில் போய் நிற்காதா? நீங்கள் உங்கள் எந்த பங்களிப்பு மேல் நான் எப்படி உங்களுக்கு கொடுப்பேன்னு கேட்க மாட்டாங்களா? இந்த கேள்வி கேட்குறேன். என்கிட்டருந்து நீ ஃபண்டு வாங்குற, ஒவ்வொரு வருடமும் ஜிஎஸ்டி மூலமாக எங்களுக்கு 20,000 கோடி நஷ்டம்னு சொல்கிறோம். எங்கள் ஃபண்டு உள்ளே போகுது, எங்கள் பங்களிப்பை நீ தரவில்லை என்றால்
அது என்ன மாதிரியான சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும்? தமிழ் கத்திட்டு இருக்கிறாங்களே ஒழிய செயலில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாரு ஆளுநர். தமிழர்களுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் தமிழ் மொழிக்கும் இவங்க என்ன செஞ்சாங்க? ஆளுநர் செஞ்சுட்டாரா? தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கணத்துக்கும் ஆளுநர் என்ன செஞ்சார்? என்ன பண்ணிட்டாரு? கடந்த காலங்களில் தமிழுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க? தமிழில் புதிய கலை சொற்களை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு கல்வியில் மேலோங்கி இருக்கிறாங்க. உயர்கல்வியில் இன்றைக்கி மேலோங்கி இருக்காங்க தமிழ்நாடு. நம்ம உயர்கல்வியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சில வருடங்களில் 100% லிட்ரஸியை போயிட்டு இருக்கோம் கேரளாவுக்கு அப்புறம். இப்போ இவர் எங்கேருந்து வந்தார்? பீகார்லேருந்து. அந்த பீகாரில் இன்னும் 40 விழுக்காடை தாண்டலை. இப்போ நியாயப்படி பார்த்தா ஆளுநர் அவர்கள் பீகாரில் போய் கல்வியை பற்றி பேசணும், பீகாரில் போய் இலக்கியத்தை பற்றி பேசணும். நாம் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம். இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய இந்த பல்வேறு வகையான அந்த தரங்கள் இருக்குது பார்த்தீங்களா? மத்திய அரசாங்கமே கொடுத்த அவங்களுடைய தரவுகளின் அடிப்படையில் சுகாதாரத்தில், கல்வியில், தொழில் புரட்சியில் நம்ம மேலோங்கி தான் இருக்கோம். ஜிடிபியில் மேலோங்கி இருக்கோம். தனி மனித வருமானத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்ம 2வது இடத்துல இருக்கோம், மேலோங்கி இருக்கோம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தனி நபர் வருமானம் 1 லட்சம் கூட கிடையாது. தமிழ்நாட்டில் 1,68,000. இப்போ இது அச்சீவ்மெண்ட் இல்லையா? ஒட்டுமொத்த ஜிடிபியில் தமிழ்நாடு இந்தியாவில் 6.4 விழுக்காடுனா நம்ம 8.4 இருக்கோம். இது இது இல்லையா? இது ஒரு மேலோங்கிய குறியீடு கிடையாதா? இப்படி பல்வேறு இடங்கள் இருக்கும். சுகாதாரத்தில் மேலோங்கி இருக்கும். மாவட்டந்தோறும் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது. 2026 இந்த அறிவிப்பை முன் வச்சு பாஜக தனித்து நிற்கட்டும். நாங்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றோம். மக்கள் கேட்குறாங்க. திமுகவை தோற்கடிக்கட்டும். மக்கள் இதுக்கு ஆதரவு கொடுத்தா அவங்களுக்கு வாக்களிக்கட்டும். இப்போ மக்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை கொண்டு வரோன்னு சொல்லித்தானே அவங்க வர்றாங்க. தேர்தலில் நிற்கட்டும், தேர்தலில் முன் வைக்கட்டும், வாக்குறுதியாக முன் வைக்கட்டும், தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கட்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியை 3ஆம் மொழியாக கொண்டு வருவோம், எல்லோருக்கும் இந்தியை படிக்க வைப்போம்னு சொல்லி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கட்டும். மக்கள் வாக்களிப்பாங்கல்ல. மக்கள் விரும்புனாங்கன்னா திமுக அரசு கண்டிப்பாக திமுகவும் அதிமுகவும் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதை விஜய் சொல்லியிருக்காரு, இப்போ சீமானு சொல்லியிருக்காரு. அப்போ பாஜகவை தவிர எல்லோருமே இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். பாஜக தனித்து நிற்கட்டும், மக்கள் மன்றத்தில் நிற்கட்டும், ஆட்சிக்கு வரட்டும், அப்பொழுது பேசுவோம். அப்போ இவர்களாகவே இட்டுக்கட்டி சொல்வதுன்னு நிரூபணம் ஆயிடுமா? அப்போ இது எவ்வளோ பெரிய இது பண்ணுறாங்க, அபத்தமாக பேசுகிறாங்க. தமிழ்நாடு எப்பொழுதுமே எந்த காலகட்டத்திலும் மும்மொழி கொள்கை ஏற்காது. அதுதான் உண்மை. இந்தியை எப்பொழுதும் ஏற்காது, திணிப்பதை ஏற்காது. இந்தியை படிப்பதை ஏற்காது, இல்லை இந்தி திணிப்பதை ஏற்காது. எந்த மொழி திணிப்பையும் ஏற்காது. நம்ம ஆங்கில மொழியை திணிக்க செய்கிறோம், ஒரு இணைப்பு மொழிக்காக படிக்கிறோம். அப்போ இப்படித்தான் நிலையை ஒழிய இவர்கள் எந்த வழியில் வந்தாலும் அதை நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்லிட்டாங்க. இப்போ முக்கியமாக பணம் கொடுக்க மாட்டோம், ஃபண்டு கொடுக்க மாட்டோம் இடத்துக்கு இன்றைக்கி ஒன்றிய அரசு வந்துருச்சு. நாங்கள் எந்த நிதியும் கொடுக்க மாட்டோன்னு. இது மிகப்பெரிய மோசடி, ஜனநாயகத்தில் மிகப்பெரிய மோசடி. இது யார் வீட்டு பணம்னு கேட்குறார் துணை முதல்வர்னு கேட்குறார். யார் வீட்டு பணம்? மக்களுடைய வரிப்பணம். தமிழ்நாடு மக்கள் கொடுத்த வரிப்பணத்தை நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு நிப்பாட்டுறீங்கன்னா, ஒரு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஃபண்டை நிப்பாட்டுவீங்களா? இந்த இடத்துக்கு வர்றாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை இன்னைக்கு தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். கருத்துக்களை பகிர்ந்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.